அஸ்தாஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ரமலானுடைய 18வது இரவு, பத்ர் போர் முடிந்த மறுநாள், பத்ர் முடிந்த பின்னால் வெற்றி பெற்றவர்களுடைய மனோநல, அதுபோல தோற்றவர்களினுடைய மனோநல, இந்த ரெண்டும் எப்படி இருந்தது? பத்ருக்கு பின்னால் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றம். பத்ர் போர்ல தோற்ற பின்னால எதிரிகள் மக்காவுக்கு வந்தாங்க. அவங்க 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லாரையும் ஒரு இடத்துல ஒண்ணு கூட்டி அபூ சுஃபியான் எழுப்பி பேசினாரு. பேசும்போது சொன்னாரு, யாருமே அழக்கூடாது. 70 பேர் கொல்லப்பட்டதை நினைச்சு எந்த குடும்பமும் மக்கால அழக்கூடாது. அவங்க மேல இரங்கல் பாட்டுகள் பாடக்கூடாது. சுருக்கமா சொன்னா யாருமே அதை பத்தி பேசக்கூடாது. நீங்க எல்லாருமே அழாம ஒவ்வொரு நாளும் வெறி பிடிச்சு அலையும். என்ன வெறி? எப்படியாவது முகமது நபியையும் அவங்களுடைய தோழர்களையும் கொலை செய்ய வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்கிற உணர்வோடு வெறி பிடிச்சு ஒவ்வொரு நாளுமே இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம பழி வாங்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதனால மக்காவுக்கு உள்ளால யாருமே அதை பத்தி அழாம ரொம்ப பழி வாங்கணும் அப்படிங்கிற உணர்வோடையே இருந்தாங்க. இது மக்காவினுடைய நிலை. பத்ர் முடிஞ்ச பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 கைதிகளை ஒட்டுமொத்தமா ஒரு சிறைக்குள்ள அடைச்சி அவங்களை தனிமைப்படுத்தி அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொடுமைப்படுத்த வேணாம் அப்படின்னு நினைச்சு அந்த 70 கைதிகளையும் மக்காவுல இருந்த குடும்பங்கள்கிட்ட பிரிச்சு கொடுத்தாங்க. இவங்க கைதிகள் தான், ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கைதி இருக்கட்டும், அவங்கள கவனிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இஸ்தௌசு பில்லஸாரா கைரா, இந்த கைதிகள் விஷயத்துல நல்ல மாதிரி நடந்துக்குங்க. அவங்கள டெய்லி பேசி பேசி வதைக்க கூடாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லாம அமைதியா அன்பா அவங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கைதிகளை ஒப்படைச்சார். அப்படி ஒப்படைக்கப்பட்ட பின்னால 70 கைதிகள்ல ஏறத்தாழ பாதிக்கு மேற்பட்டவர்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க. எதனால அப்படின்னா, யாருடைய பொறுப்புல அந்த கைதிகள் இருந்தாங்களோ அவங்களுடைய குணத்தினால், அவங்க இவங்களோடு நடந்து கொண்ட விதத்தினால பெரும்பாலான கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப மக்கால அபூ சுஃபியான் ஒவ்வொரு நாளும் இதை பேசிக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது பழி வாங்கணும், பழி வாங்கணும், பழி வாங்கணும். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு உள்ளால வீரியம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த 70 கைதிகள்ல ஒரு ஆளு வலீத் அப்படிங்கிறவர். வலீத் இப்னு முகீராவினுடைய மகன் வலீத். அப்ப அவரை 4000 திர்ஹம் கொடுத்து அவர் மக்காவுக்கு தூக்கிட்டு வந்துடும். ஏன்னா அவர் ஒரு செல்வாக்கான ஆளு.
அடுத்த யுத்தத்துக்கு அவர் பயன்படுவார். அதனால அவர் வேணுங்கிறதுக்காக வேண்டி மக்காவில இருந்து 2 பெருந்தலைகளை கிளப்பி விட்டாங்க. ஒருவர் இக்ரிமா, அவர் அபூஜகளுடைய மகன். இன்னொரு பேர் காலித் இப்னுல் வலீத். இவங்க 2 பேரும் அந்த நேரத்துல முஸ்லீம் ஆகல, ஆனா பின்னால இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் 4000 திர்ஹம் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு, நாங்க வலீத விடுவிச்சு கூட்டிட்டு போறோம்னா, தாராளமா கூட்டிட்டு போங்கன்னா. அவங்க 2 பேரும் வலீத கூட்டிட்டு வந்தாங்க மக்காவுக்கு. வர்ற வழியில ஒரு இடத்துல இரவு தங்கினாங்க. 2 பேரும் தூங்கிட்டாங்க. தூங்கி முழிச்சு பார்த்தா 4000 திர்ஹம் கொடுத்து கூட்டிட்டு வந்த வலீத காணோம். அவர் எங்க போனாரு அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது ஒரு தபால் இருந்தது. அந்த தபாலை எடுத்து இக்ரிமா படிச்சு பார்த்தா அந்த தபால்ல வலீத் எழுதி இருக்காரு, நான் கைதியாக கொஞ்ச நாள் தான் முஸ்லிம்கள்ட்ட இருந்த, அவங்களுடைய நடைமுறையை பார்த்த பின்னால எனக்கு மக்கா பிடிக்கல. நான் எந்த வீட்டுல இருந்தனோ அந்த வீட்டுக்காரங்களுக்கு உணவு சமைக்கப்பட்டு உணவு டேபிள்ல வைக்கப்படும். அப்படி வைக்கப்படும் போது அவங்க பேரீச்சம்பழத்தை தின்னுட்டு ரொட்டியை எனக்கு தருவான். நல்ல சாப்பாடு எனக்கும், பரவாயில்லாத சாப்பாடு அவங்களுக்கும். அப்படி என்ன கவனிச்சாங்க. ஒரு அடிக்க வந்த கைதி, ஒரு எதிரி அப்படிங்கிற மனநிலை அவங்கள்ட்ட இல்லை. சாதாரணமா ரொம்ப அன்பா நடந்ததுனால அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் முஸ்லிமாக போறேன், மதினாவுக்கு தான் போறேன், முஸ்லிம் ஆகிருவேன். வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் முஸ்லிம்களை அடிக்க வந்தால் உங்களை களத்தில் சந்திப்போம், உங்களை எதிர்த்து நான் களமாடுவேன் அப்படின்னு அந்த தபால்ல எழுதி வச்சுட்டு வலிது போயிட்டார். பத்ர் கைதிகள் விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சஹாபிகள் நடந்து கொண்ட விதத்தினால பெரும்பாலான கைதிகள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இப்படி ஏற்கிற காலகட்டத்துல அபூ சுஃபியான் மீண்டும் 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 பழி வாங்கணும் ஃபத்துஹுன் வன்னிசாவு அலைய ஹராம்னா, பழி வாங்குற வரையிலும் எண்ணெய் தேய்க்க மாட்டேன், மனைவிகளோட கூட மாட்டேன், எந்த இன்பங்களையும் அனுபவிக்க மாட்டேன், எப்படியாவது முஸ்லிம்களை பழி வாங்கணும் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறத பார்த்த உமைர் இப்னு வஹப் அப்படிங்கிற ஒரு வீரர், ரொம்ப பாடி ஃபில்டர், ரொம்ப வேகமான ஒரு போராளி. அவர் ஒரு நாள் அபூ சுஃபியான் ஸஃப்வான் இப்னு உமையாவோட பேசுறார். ஸஃப்வான் இப்னு உமையா பணக்காரர். ஸஃப்வான் இப்னு உமையாட்ட இவர் சொல்றாரு, கொஞ்சம் கடன் இருக்கு, எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க, இவங்களை எனக்கு பின்னால பார்த்துக்கிறதுக்கு பொருளும் இல்லை ஆளும் இல்லை, கடனும் இருக்குது. இந்த 2 மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் மதீனாவுக்குள்ள புகுந்து முகமது நபியை கொண்டு வருவேன். அவ்வளவு தைரியம் என்கிட்ட இருக்கு, பலம் இருக்குதுன்னாரு. ஸஃப்வான் இப்னு உமையா திரும்ப சொல்லு, நீ சொன்னதை திரும்ப சொல்லுன்னாரு. அவர் சொன்னதை திருப்பி சொன்னார். சொன்ன உடனே ஸஃப்வான் சொன்னாரு, அப்படின்னா அந்த 2க்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், என் குடும்பத்தை கவனிக்கிற மாதிரி உன் குடும்பத்தை நான் கவனிச்சுக்கிறேன், உனக்கு இருக்கிற கடனை எல்லாம் நானே அடைச்சிடுறேன், நீ போய் வேலையா நபியை கொண்டுட்டு வாங்க சொல்லி ஒட்டகங்கள் நிரம்ப அவருடைய வீட்டுக்கு பொருளை அனுப்பினார். அந்த பொருளை பார்த்த உடனே உமைர் இப்னு வஹப் தன்னுடைய வாளை எடுத்தாரு, கூர்மையாக்கினாரு, அதுல விஷத்தை தடவுனார். தடவி வெட்டு விழுந்தா அந்த ஆளு பொழைக்க கூடாது அப்படிங்கிற மனோநிலையில ரொம்ப கடுமையான விஷத்தை வாள்ல தேய்ச்சி அந்த வாளோட மதீனாவுக்கு கிளம்பினார். மதீனாவுக்கு வந்தாரு. மஸ்ஜித் நபவிக்கு முன்னால தான் வந்த குதிரையை கட்டினாரு, வாளை எடுத்து இடுப்புல மாட்டிக்கிட்டாரு, பள்ளிக்குள்ள போறாரு. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, அதுவுல்லாஹி உமைர், அல்லாஹ்வுடைய எதிரி உமைர் வந்திருக்காரு, ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அவர் வர்றாரு, உள்ள விடக்கூடாதுன்னா தடுத்துட்டாங்க சஹாபிகள். செய்தி நபிக்கு வந்துச்சு. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை உள்ள விடுங்கன்னாங்க. அவர் ஆயுதத்தோட வந்தாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயுதத்தை பிடுங்க போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூனக்கியா உமர், விட்டுருங்க அவரை, அவர் ஆயுதத்தோட வரட்டும்னாரு. உள்ள வந்தாரு உமைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா அக்குதமக்க, ஏன் வந்தேன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, 70 கைதிகள்ல என் மகனும் ஒரு ஆளு, அவரை பணம் கொடுத்து மீட்டுட்டு போக தான் வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்டாங்க, எதுக்கு வந்தா, ஏன் வந்த?
அவர் திரும்ப திரும்ப இதையே சொன்னார். 4வது வாட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏய் சஃப்வானோட நீ என்ன ஒப்பந்தம் செஞ்சேன்னு கேட்டாங்க. சஃப்வான் இப்னு உமையாவோட நீ என்ன ஒப்பந்தம் செஞ்ச? உடனே உமையர் கேட்டாரு, அது எப்படி நான் செஞ்ச ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும்? நானும் சஃப்வானும் ரகசியமா ஒரு அறைக்கு உள்ளால பேசின வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பு எனக்கு சொல்லி கொடுத்தாண்டா, ரப்பு எனக்கு சொன்னா, அதனால நீ இதுக்காகத்தான் வர்றேங்கிறது எனக்கு தெரியும். பெருமானார கொல்ல வந்த உமையர் கையை நீட்டுங்கன்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டினாங்க. அவரு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். இஸ்லாத்தை ஏத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு அனுமதி மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா மக்காவுல போய் என்ன அனுப்புனவனை கூட நான் முஸ்லீம் ஆக்குவேங்கிறார். என்னை யாரு உங்களை கொல்ல அனுப்புனாரோ அவங்களையும் நான் முஸ்லீம் ஆக்குவேன், அதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்கன்னாங்க. இவரை அனுப்பிட்டு சஃப்வான் இப்னு உமையா ஒவ்வொரு நாளும் மக்காவுடைய எல்லைக்கு வருவார். மதீனால இருந்து வணிக கூட்டங்கள் வரும்போதெல்லாம் விசாரிப்பாரு, மதீனால ஏதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குதா, மதீனாவுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா. ஏன்னா சஃப்வானுக்கு ஒரு நம்பிக்கை, உமையிரு வாளோட போனாருன்னா போன காரியத்தை முடிக்காம வரமாட்டாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு வணிக கூட்டத்துல வந்தவர் சொன்னாரு, நீ அனுப்புன உமையர் முஸ்லீம் ஆயிட்டாரு. சஃப்வான் இப்னு உமையா சொன்னாரு, வரட்டும், அவன் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சொன்னாரு. ஹஜ்ரத் உமைர் முஸ்லிமாகி மக்காவுக்குள்ள வந்தாங்க. காபாவுக்குள்ள போய் தவாப் செஞ்சாங்க. காபாவில இருந்த எல்லாரையும் ஒண்ணு கூட்டி ஒரு சங்கத்துல உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நான் முஸ்லீம் ஆயிட்டேன், தில் இருந்தா என்ன தடுத்து பாருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும்தான் சொல்லுவேன், நான் முஸ்லிமான சந்தோஷத்துல இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ற செய்தி, நீங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துருங்க, இஸ்லாத்தை எதுக்காதீங்க, தயவு செய்து முஸ்லிம்களாக மாறுங்க, முஸ்லிம்களோட பழகி பாருங்க, முஸ்லிம்கள் சொல்ற காரியத்தை செஞ்சு பாருங்க, நபியினுடைய முகத்தை உட்கார்ந்து பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த முகம் பூமியில் இருந்து கொல்லப்பட வேண்டிய முகம் அல்ல, நம்முடைய இதயங்களால் கொள்ளையடிக்கப்பட வேண்டிய முகம், அவ்வளவு அற்புதமான முகம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேச்சை கேட்டு பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நமக்கு பத்ருங்கிறது ஒரு களத்தோடு முடிஞ்ச ஒரு காரியம் அல்ல. அந்த 70 கைதிகளை கைது செஞ்சு அந்த கைதிகள் மூலமா அவங்களை விடுவிக்க வந்தவங்க மூலமா ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்ய வளர்ச்சி மகத்தான முறையில விரிவாச்சுது. இதுதான் பத்ருனுடைய மகத்தான வெற்றி. ஒரு களம் என்கிறது, சண்டை என்கிறது முடிஞ்சதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறதுக்கு இல்ல, அதற்கு பின்னால் ஏற்பட்ட மாற்றங்கள், பெரிய மாற்றங்களை ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு தந்து கொண்டே இருந்தான். அதனாலதான் நாம ஏறத்தாழ 1400 15 நூற்றாண்டுகள் கடந்த பின்னாலும் பத்ர் பேசப்படுகிறது. பத்ர் பேசப்படுவது போல வேற எந்த யுத்தங்களும் பேசப்படுறது இல்லை. உஹது, கந்தக்கு, இது போல பல யுத்தங்கள் ஏற்பட்டிருந்தாலும் பத்ர் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக. இமாம் மாலிக் மொத்தா என்கிற ஹதீஸ் நூலை எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, நிறைய கிதாபுகள் இருக்குது, நீங்க என்ன பெருசா இதை எழுதி என்ன சாதிக்க போறீங்கன்னு கேட்டாங்க. இப்ப மாலிக் இமாம் சொன்னாங்க, எவ்வளவு வேண்டாலும் இருக்கட்டும், இறைவனுக்காக எது செய்யப்படுதோ அது நிலைக்கும். இறைவனுக்காக எது செய்யப்படுதோ அது நிலைக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற தூய்மையான எண்ணத்தோடு செய்தால் அது நிலைக்கும். நாங்க பத்ரு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக. ஏன்னா அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இல்ல, வாகனங்கள் இல்ல, உடம்புல பெரிய பலம் எல்லாம் இல்ல, ஆனா அல்லாஹ் ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதும், அந்த உணர்வு அவங்கள்ட்ட மேலோங்கி இருந்ததுனால, லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக என்கிற அந்த உணர்வு மேலோங்கி இருந்ததுனால அது நிலைக்குது. ரப்புக்காக செயல்படக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அஹ்லில் பைத்தி வஸல்லிம்.
وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. الله الله அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب.